சூப்பர். எல்லாம் நல்ல விதமாக போயிட்டு இருக்கு. ஆமாம். பார்ப்போம் அடுத்த ப்ரோக்ராம் என்ன? அடுத்த ப்ரோக்ராம் மூணாரை சுற்றி பார்க்கறது தான். சுற்றி பார்த்துட்டு அப்படியே கொச்சி போகிறது. கொச்சி சாப்பாடு ஓகேயா? நல்லா இருக்கா? இதை விட இது பெட்டர். பெட்டர். கலேஷர் எப்படி பொங்கல் இருக்கு? சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கா? வணக்கம். இரவு நேற்று மூணாறு 10 மணிக்கு வந்துட்டேன். மூணாறுக்கு வந்து இரவு இந்த இந்த ரூமு கொட்டேஜ் இதெல்லாம் நாங்கள் தங்கினோம். இதில் தங்கிட்டு பாருங்கள், இதுதான் நம்முடைய கெஸ்ட் ஹவுஸ். ஒரு ஃபேமிலி ரூம் வந்து 2 ரூம் கொடுத்தாங்க. அதில் 2000 ரூபா, இந்தியா காசு 2000 ரூபா. ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமும், அதாவது 2 ரூம்ஸ் கெஸ்ட் ஹவுஸ். என்னென்று பேட்டரி பண்ணி போட்டிங்களா? வேலை செய்யா பேட்டரி வீக்கா? பேட்டரி மாதம் போனேன், அப்புறமா போய் மாற்றினா அப்புறம் கொடுத்தோம். இது டாய்லெட், காமன். இது கிச்சன். நான் எக்ஸ்ட்ரா அதெல்லாம் வச்சுக்கிறேன். நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். காலேஜ் பாடி. வணக்கம் உறவுகளே, நான் கொழும்பு விக்கி. நாங்கள் இன்றைக்கு மூணாறு ஒருக்கா சுற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது கொச்சின் போகிற ஐடியா இருக்கிறோம். உங்களுக்கு சுற்றி காட்டுறோம் பாருங்கோ. அடுத்ததாக எனது சேனலை முதல் பார்க்குற நீங்களாக இருந்தால் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. நன்றி. வாங்கோ, காணொலிக்கிற போவோம். வாங்கோ. இது வருதா? இந்த இருக்கு ரெஸ்டாரண்ட்டோடு சேர்ந்து இருக்குது. இந்த இது ராத்திரி கொஞ்சம் ரூமு கரைஞ்சிருங்க. ரொம்ப ரூம் காரெல்லாம் இரவு நேரங்களில் வந்தால் கொண்டு ஏமாற்றி விட்டுருவாங்க. ஆனால் நீங்களே வந்து பார்த்து ரூம் எடுக்கலாம். நல்ல வீடுகள் இருக்குது, கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குது, ரூம்ஸ் இருக்குது, ஹோட்டல் மாதிரி. இந்த பாருங்கள், இன்னும் ஊட்டி கொடைக்கானல். இங்கே அங்கே நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சிலோனில் நூரெலியா, கண்டி அந்த பக்கமாக இது பாருங்கள். அவ்வளோதான். இங்கே ராத்திரி ஜில்லுன்னு இருந்தப்பா பயங்கரம். ஆனால் காலையில் சுடு தண்ணி 6 மணிக்கு வரும். வெந்நீரில் குளிக்கலாம். பாருங்கள், சாப்பிட போகிறோம் ஒரு மலை பிரதேசத்தில். குட்டி நூறுலையா தான் மசாஜ் சென்டர். என்ன ஸ்ரீ கோட்டேஜா? இங்கேயும் இருக்குது. இதே மாதிரி இடத்துல தங்குறேன் கெஸ்ட் ஹவுஸ். ராத்திரி கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம், இது லேட்டாக போச்சு. மசாஜ் ரூம்ஸ் போகிறோம் பாருங்கள். இங்கே போயின்னு தெரியல. நேரம் 7:52 காலையில். இல்லைன்னு இருக்குது. இங்கேயும் இருக்குது பாருங்கள். திருவோரக்கடைகள். rooms.
பேட்டரிக்கெல்லாம் 9 திறப்பாங்களாண்ணா? ஹோட்டல் சரணபவானுக்கு வந்திருக்கிறோம். காலை உணவு பார்ப்போம் இப்படி இருக்குன்னு. ஹோட்டல் சரவணபவா. வா வணக்கம் சார். வந்திருக்கிறோம். வச்சுருவா இன்னும் 20 போடு. அண்ணே சங்கர் அண்ணே எப்படி இருக்கு சாப்பாடு? ஓகேயா? நல்லா இருக்கா? இது பெட்டர். பெட்டர். நல்லா சார். எப்படி பொங்கல் இருக்கு? சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கா? பொங்கல் சாப்பிட்றார். அவர் மட்டும் பொங்கல். இந்த பாருங்க கல்யாணம் எப்படி இருக்கு? சாம்பார் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஃபோனில் பிஸியாக இருக்கிறார். அடுத்த மில்ட்ரியார். உங்களுக்கு வடை வேணுமா? சரவணாஸ் கொட்டையில் சாப்பிட்டு வரீங்க. இருங்க ஒரு படம் பிடிச்சிடுவா. சாப்பிட்டு போயினோம். 8 பேருக்கு டிக்கெட் ஃப்ரீயாக வருங்க. இங்கேயும் பார் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. கெஸ்ட் ஹவுஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா இங்கே சர்வசாதாரணமாக சாதாரணமாக 2000 ருபீஸுக்கு எடுக்கலாம். 2 ரூம், கால், கிச்சன், காமன் பாத்ரூம், மற்ற ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயும் பாத்ரூம் இருக்குது, வாஷ்ரூம் இருக்குது. ஓகே, நாங்கள் நேற்று தங்கினது 2000 ருபீஸ். ஓகே, பரவாயில்லை. கெஸ்ட் ஹவுஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குது. காரில் இருக்கலாம், டிவி இருக்குது, எல்லாம் இருக்குது. அதோட பரவாயில்லை. 2000 2500 3000 மட்டும் போகுது ஒரு ஹோட்டலுக்கு ஏற்ற மாதிரி. பட் நாங்கள் தங்கினது ஓகே சர்வசாதாரணமாக அது ஓகே, எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதோட விலைகள் நீங்கள் வந்த உடனே யாராவது வரீங்க திடீரென்று வந்த உடனே இந்த நம்ம சில புரோக்கர்மாக இருக்கிறாங்க, அவங்க கொண்டே மாட்டி விட்டுருவாங்க. அப்படி எங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்தது. எங்களை கூட்டிக்கொண்டு போனால் 1500 ரூபா 5 பேர் தங்கலாம் வேண்டாம். எங்கேயோ கூட்டிக்கொண்டு போகிறான். நாங்கள் திரும்பி ஓடி வந்துட்டோம். ஏனெண்டா அது அவனை ஏமாற்றிட்டுவான். தெரியாது, ஏமாற்றுவான் தெரியாது, அதை பற்றி தெரியாது. பட் இனி அவன் ஒரு புரோக்கராக இருந்திருப்பான். நாங்கள் போகவே இல்லை. இடையில திரும்பி வந்துட்டோம். திரும்பி வந்து தான் நாங்கள் பார்த்தா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. எப்பாப்பா நல்லா இருக்குது ஹோட்டல்கள், சாப்பாடுகள் எல்லாம் நல்லா இருக்குது. ஹாலிடே என்று சொன்னால் டைம் பாஸ் பண்ணோன்னா உண்மையிலே இங்கே வரலாம். நல்ல ஜில்லுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ 8 மணி 8:30 மணி ஆகுது, 9 மணி ஆகும். நல்ல ஜில்லுன்னு இருக்குது, அருமையாக இருக்குது. உங்களோட டைமை பாஸ் பண்ணுவோம்னா வாங்க. ஒரு 1 வீக் இருக்கலாம். இனி இன்றைக்கு எங்கேருந்து நம்ம பார்த்துட்டு போடுறோம். வீடியோவில் பாருங்கள் என்னென்ன இடம் இருக்குன்னு நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு போடுறேன். இதான் மூணாறு. இன்னும் கடையில் திறக்கவில்லை. அது டைம் ஆகும் போல் கடை திறக்கிறதுக்கு. இது கேரளா டிஸ்ட்ரிக்ட் தானே, அதான் மலையாளம் கூட இருக்கும், தமிழ் குறைவாக இருக்குது. தமிழாக நிறைய வேலை செய்யணும், கடை வச்சுக்கணும். இது என்ன அமுல் ஃபில்ஷன் ஹோட்டலாக தான் இருக்கணும்.
கேர்ள்ஸ் ஸ்கவுட்ஸ். அருமையாக இருக்கு பாருங்க, சீனரி எப்படி இருக்கு பாருங்க, நேச்சுரல். இந்த படிக்கட்டு போகிறது இலங்கையிலே இப்படி தான் இருக்கும். அதே இதுதான், வேறு வித்தியாசம் இல்லை. அப்பா இறங்கி கொண்டே வர மேலே இருந்து இங்கே பாருங்க, ரெஸ்டாரண்ட் மல்டி சர்வீஸ் பாருங்க எப்படி இருக்கு. டிஃபன் கார்னா இதாக இருக்க தமிழில் போட்டிருக்கு பாருங்க போட்டு. சர்ச், அங்கே பள்ளிவாசல் இருக்குது, சர்ச் இருக்குது. மூணாறு ரவுண்டை சுற்றி காட்டுறோம் பாருங்க. மேலே இருந்து தங்கி அப்படியே பள்ளமாக வாரேன். இது என்ன இது, நான் நினைக்கிறேன் சவாரி வண்டியா, சுற்றி காட்டுற வண்டியில். என்ன தம்பி நீங்கள் வண்டி வச்சுருக்கீங்களா? நீங்கள் வண்டி வச்சுருக்கீங்களா? என்ன என்ன டூரிஸ்டா? என்ன செய்வீங்க? சுற்றி காட்டுவீங்களா? எவ்வளோ எப்படி எடுப்பீங்க? என்ன தமிழா நீங்கள்? எவ்வளோ என்ன மாதிரி எடுப்பீங்க? நான் 5 பேர் இருக்கிறேன், வந்தால் போய் கண்டுக்கலாம். எவ்வளோ பேர்? 2500. 2000 எத்தனை மணிக்கு ஆரம்? 9 மணிலேருந்து 5 மணி வரும். 9 மணி 5 மணி மட்டும். ஓகே ஓகே, குட் குட் குட். இல்லை நாங்கள் குரூப்பாக வந்துருக்கிறோம், டூரிஸ்டாக வந்துருக்கிறோம். நீங்களும் வண்டி வச்சிங்களா? இல்லை, ஆட்டோ கிடக்கா. நீங்கள் 5 பேர் ஆச்சு, அப்போ இப்படி தான் எடுக்கணும். ஓகே. ஜீப்பில் போனாலும் சரி, ஆட்டோவில் போனாலும் லாபம் தானே. 5 பேர் போகலாம் ஆட்டோவில் இல்லையே? சரி ஓகே, 5 பேர் போகலாமா இல்லையே? தம்பி வரேன், பார்த்துட்டு வரேன் தம்பி. அப்போ வீடியோ எடுக்க வேணான்றா, ஏன் என்ன மாதிரி இல்லை, என்ன திருட்டு வேலை போட நேர்மையாக இருந்தால் ஏன் வீடியோ எடுக்க வேணான்னு சொல்கிறான். நிறைய பேர் எடுத்து போடுங்க, ஆட்டோ நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. எங்களோட வீடியோ போட்டால் நிறைய பேர் பார்ப்பாண்டு. ஆனால் வீடியோ எடுக்க வேணான்னு சொல்லும்போது அதே சம்திங் ரோங். ஏன்டா தப்பு பண்ண போகிறான், இப்போ நாளைய பிடிச்சிடுவாங்க, போலீஸ்காரன் பிடிச்சிடுவான், அதுக்காண்டி அல்லது இங்கே இருக்கிற அதிகாரிகள் பிடிச்சிடுவான் ஏமாற்றிட்டேன்னு சொல்லி அதாவே பிடிக்கணும்னு சொல்கிறான். அறியலை, என்னமோ தெரியலை. சரி விட்டுருவோம். ஹில் டாப் இன், இது ஆட்டோ ஸ்டாண்ட். இங்கே நம்ம கூட்டத்தை காணையிலேயே திக்கா போனாங்க, தனியாக விட்டு போயிட்டாங்க. பூக்கடை இருக்குது, பேக்கரி இருக்குது. எப்படி போகிறாங்க? நான் போனே விட்டு வந்துட்டேனே. ஐயோ மாட்டிட்டேன்னா. பாண்டியன் ஸ்டோர், ஒரு நாடகம் போகுது. பாண்டியன் ஸ்டோர், பாண்டியன் chocolate ஸ்வைஸ். ஏப்பா இதான் இங்கே பஸ் ஸ்டாண்டு போகிறது. இப்போ பஸ் ஸ்டாண்ட் இங்கே வந்திருக்கிறோம்.
இதுக்குள்ளே உள்ளூர் கடை இருக்குது. ஆட்டோ ஸ்டாண்ட். நேற்றுக்கு இரவு இங்கேருந்து அமர்ந்து இப்படி தான் போனாங்க. இந்த பக்கம் தான் போய் மேலே போனாங்க. பாருங்க, பள்ளிக்கூட பிள்ளைகள் இருக்கிறாங்க, படிக்க போயிருக்கிறாங்க எல்லாம். பாலத்தின் மீது வியாபாரம் தடை செய்யப்பட்டுள்ளது. இது மார்க்கெட்டுகள் திறக்க இல்லை, காய்கறி மார்க்கெட்டுகள். இது பாருங்க, ஹோட்டல் மூணாறு மேஸ் காய்கறி மார்க்கெட்டுகள் இருக்குது. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். பழங்கள் இருக்குது. இந்த பழம் எவ்வளோ சார்? இது கிலோ 80 ரூபா. கேரளா. இது என்ன பேர் இதுக்கு? நேந்திரம் பழம். கிலோ 80 ரூபா. நேந்திரம் காய்கறி மார்க்கெட்டு, பழங்கள், பழக்கடை. இன்னும் சிலது திறக்க இல்லை கடைகள். இதை பாருங்க, மார்க்கெட். வெத்தலை கடை, காய்கறி கடைகள். இந்த இதில் நாங்கள் தங்கினாங்க. இது இந்த நம்பரை போடுறோம் பாருங்க. இதெல்லாம் தங்கினாங்க நம்ம வண்டி.
நம்ம டிரைவர் தலைவர் கிளம்ப போகிறோம். பாய் தம்பி. இதான் அந்த ரூம் போய் நாங்கள் இப்போ நேரம் என்ன தம்பி? டைம் என்னாச்சு? 9:20 ஆச்சு. நான் காலை சாப்பாடு முடிச்சுட்டு வாக்கிங் போட்டு வந்து சுற்றி பார்த்துட்டு இப்போ நாங்கள் ஒரு கைட்டை பிடிச்சி கொண்டு கிளம்பிட்டோம். மூணாறு ஒரு வளம் பெற போகிறோம். அப்புறம் நம்முடைய விலைக்கு எடுப்போம். இதில் பனி இறங்கி போகிறோம். ஏற்கனவே இந்த எல்லாம் பிடிச்சிட்டேன். எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு? 464. சரி சொல்லுங்க, எப்படி இரவு தங்கிங்க உங்களோட பயணங்கள்? இரவு நேற்று பயணம் அப்படி போச்சு, இன்றைக்கு காலையில் எப்படி? சூப்பர், எல்லாம் நல்ல விதமாக போயிட்டு இருக்கு. ஆமாம். போகும். அடுத்த ப்ரோக்ராம் என்ன? அடுத்த ப்ரோக்ராம் மூணாறு சுற்றி பார்க்கறது தான். சுற்றி பார்த்துட்டு அப்படியே கொச்சி போகிறது. கொச்சி முடிச்சுட்டு ஆலப்புழா, என்ன மாஸ்டர் கொல்லம். மாஸ்டர் இந்த ஏரியா வந்து மூணாறு. பின்னாடி இருக்கிறது அந்தாண்ட இருக்குல்ல ஆறு, கீழே அந்த அந்த இடத்துல 3 ஆறு ஒன்றா சேரும். அதுதான் மூணாறு. ஆமாம், அதுதான் மூணாறு. சரி சரி, தலைவர் சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் இந்த இடத்துல. அப்புறம் அவ்வளோதான். தலைவர் சொல்லுங்க, உங்களோட அனுபவத்தை எப்படி உங்களுக்கு வந்ததில் என்ன நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கிளைமேட் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சில்னஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சில்னஸ் சூப்பர் நல்லா இருக்கு. அப்போ நல்ல ஹாப்பியாக இப்போ மாட்டுப்பட்டி டேம், குந்தால் டேம், இங்கே அங்கே தான் போகிறோம். ஏதோ 2-3 டேம் இருக்கு. அப்புறம் வந்து கார்டன் இருக்கு, ரோஸ் கார்டன், பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு. அதை இப்போ டீ எஸ்டேட்டு அதெல்லாம் போய் பார்க்கறதுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். போயிட்டு பார்த்துட்டு அடுத்தது வந்து கொச்சின் நோக்கி கேரளா உள்ள போகிறோம். அவ்வளோதான். இன்னைக்கு பிளான் அதான். பாய் பாய். நன்றி நன்றி. எந்த இடத்துக்கு போக போகிறோம்? எந்த இடத்துக்கு போகிறோம் சொல்ல விடுங்க. இப்போ இப்போ மாட்டுப்பட்டி டேமோட அப்படியே கிளம்பியாச்சு. நாங்கள் கைடோட போய் இல்லை அந்த 2 இதுவுமே கவர் பண்ணி விட்டுட்டு நான் பஸ்ஸில் நான் வந்து கொச்சின் லைன் போகணும். கொச்சின் லைன் போகணும். அந்த லைனில் என்னென்ன இருக்கோ பார்க்குறது அதை காட்டிடுறேன். இந்த இருட்டுக்கான ஜங்ஷன் வரைக்கும் ஒரு 5 பிளேஸ் காட்டிடுறோம். எங்கே அந்த மேட்டுப்பட்டியா? இல்லை கீழே உள்ள டேம் மேலே உள்ளதுலேயே ஒரு 5 அதான். ஓகே ஓகே. நீங்கள் அங்கே எல்லாம் இதுதான். என்ன ஹோட்டல்ஸ் என்ன? நீங்களே முஸ்லீம் ஆகி இல்லை பேர் சொல்லிட்டு இருந்தாரு. அது இன்னொரு பையன் வந்தான்ல காலையில, அந்த பையன் நினைக்கிறேன். தேயிலை தோட்டம். ரைட் சைடில் தான் ஃப்ளவர் கார்டன் இருக்கு. வண்டி பார்த்துட்டு மேலே போய் பார்க் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கு. ஃப்ளவர் கார்டன் அது. நீ கார் ஓட்டுவியா? நீ கார் ஓட்டுவியா? இன்னொரு கார்டன் எப்படி 50 ரூபாயா? தம்பி இப்போ எங்கே நிப்பாட்ட? மேலையா? இல்லை உள்ள போகணுமா? லெஃப்ட்ல அனுப்பிச்சு பாட்டு. உள்ள போகணுமா? உள்ள போகணும். நம்ம காரை பார்க்கிங் விட்டுட்டு போகலாம். இல்லை ஃபர்ஸ்ட் இறங்கி